வணக்கம். ஏர்ஃபோர்ஸோட குரூப் சி ரிட்டன் எக்ஸாம் எப்படி படிக்கணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்டிசி அண்ட் டிரைவர் இந்த ரெண்டு வேலைக்குமே எப்படி படிக்கணும், எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், சிலபஸ்ல என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். குரூப் சி சிவிலியன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் குரூப் சியோட சிலபஸை நான் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லோவர் டிவிஷனல் கிளர்க்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சப்ஜெக்ட்ல உண்டு பார்த்துருவோம். உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் உண்டு. இங்கிலீஷ், ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங். இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜிகேல இருந்து 25 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25, ரீசனிங் 25. ஸோ டோட்டலா இதுல உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க கொடுக்குற டைமிங் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரத்துல நீங்க இந்த 100 கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். இது டிரைவர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் உண்டு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ், ஜிகே, மேக்ஸ், ரீசனிங். ஃபைனலா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட், அந்த ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுல இங்கிலீஷ்க்கு 10 கொஸ்டின், ஜிகே 10, மேக்ஸ் 10, ரீசனிங் 10, ட்ரேட் 10. ஸோ டோட்டலா உங்களுக்கு 50 கொஸ்டின். அதுக்கு உங்களுக்கு கொடுக்குற டைமிங் 60 நிமிஷம், 1 மணி நேரம். ஓகே, இப்போ மார்க்கிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஆஃப்லைன்ல தான் இருக்கும், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2021ல ஃபைனலா நடந்தது. இதுல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ண சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ற சென்டர் ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஓஎம்ஆர் ஷீட்லயே நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. இதுல உள்ள மார்க்கிங் பேட்டர்ன் படி நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இதே ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, சரிங்களா? அதனால எல்லா கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க, நெகட்டிவ் மார்க் கிடையாது. அடுத்து இதுல எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் 2021ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் ஆஃப் வரும். 87 எடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்ல வந்தது. நார்த் ஈஸ்ட்லாம் 60க்கு எடுத்தாலே எல்டிசிக்கு கிடைச்சது. அதனால கட் ஆஃப்ங்கிறது நம்மளால தீர்மானிக்க முடியாது. பட் எல்டிசியை பொறுத்தவரை நீங்க தமிழ்நாடு ஸ்டேஷன்ல அப்ளை பண்றீங்கன்னா ஒரு 85க்கு மேல நீங்க எடுக்க பாத்துக்கோங்க. ஸோ 85க்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோர், கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னே நம்ம உறுதியா சொல்லலாம். அதே மாதிரி டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க இந்த 50 மார்க்குக்கு 35க்கு மேல எடுக்க பாருங்க. 35க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இதை விட கம்மியா கூட வரலாம். அது எப்படி தீர்மானிக்கப்படும்னா எவ்வளவு வேகன்சி, உங்க கூட எக்ஸாம் எழுதுறவங்க, அதே மாதிரி கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்கு, அந்த செலக்ஷன் ப்ராசஸ், இதுதான் தீர்மானிக்குமே தவிர இது நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இவ்வளவு மார்க் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மார்க் அதிகமா எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் எடுக்கணும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே இந்த குரூப் சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான வீடியோஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல உள்ளது ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு இதுல உள்ள ஃபுல் சிலபஸும் கவர் ஆயிரும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் 500 வரும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிடைக்கும். நீங்க ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணாலே லைஃப் டைமா இதுல உள்ள வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கோர்ஸ் டீடைல் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா சிலபஸ் கம்மி தான். அதே மாதிரி நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ இங்க இங்கிலீஷை பொறுத்தவரை ஏர்ஃபோர்ஸ்ல 3 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு வொக்காப்ஸ், இன்னொன்னு கிராமரு, இன்னொன்னு ரீடிங். ஓகே, இந்த 3 டைப் தான். இதுல இருந்தா உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இங்க சிலபஸ் டாபிக்ஸா நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். கிளர்க்குக்கு இந்த சிலபஸ் டாபிக்ஸ்லாம் நீங்க படிக்கணும், டிரைவருக்கு இந்த மாதிரி சிலபஸ் டாபிக்ஸ்லாம் படிக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் 2021ல பாத்தீங்கன்னா எல்டிசி கிளர்க்குக்கு முக்கியமா கிராமர் பகுதியில இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க கிராமர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுக்கலாம். வொக்காப்ஸும் ரொம்ப முக்கியம் தான். வொக்காபுலரி கூட ஜஸ்ட் பேசிக்ல ஓரளவுக்கு இருந்தது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான போட்டி இருக்கிறதுனால, காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால கொஸ்டினோட லெவலும் இன்க்ரீஸா தான் இருக்கும். ஸோ எல்டிசி ப்ரிப்பேர் பண்றவங்க இங்கிலீஷை பொறுத்தவரை வொக்காபுலரி அண்ட் கிராமர், முக்கியமா கிராமர் பகுதியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய மார்க்கை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ லாஸ்ட் டைம் டிரைவரை பொறுத்தவரை பேசிக்கான வொக்காபுலரிஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. நிறைய வொக்காப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலயும் பேசிக்கான வொக்காப்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. கிராமர் ரூல்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராமர் அண்ட் வொக்காப்ஸ் இதுல நீங்க டிரைவருக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அடுத்து நீங்க படிக்க வேண்டியது ரீசனிங் டாபிக். இந்த ரீசனிங்கை பொறுத்தவரை நீங்க ஃபுல் மார்க்கே 25க்கு 25 மார்க்கே எடுக்கலாம். அதுக்கான டாபிக்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். கிளர்க்குக்கும் கொடுத்துருக்கேன், டிரைவருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ டிரைவரை பொறுத்தவரை ரொம்ப பேசிக்கான ரீசனிங் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதும். இதுக்கு ரொம்பலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை டிரைவருக்கு. ஸோ கிளர்க்குக்கு கொஞ்சம் அட்வான்ஸா தான் கேட்பாங்க. ஸோ நான் அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இதுல ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும்.
ரீசனிங் முடிச்ச பிறகு ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆப்டிடியூட்லயும் நீங்க ஃபுல் மார்க்கும் எடுக்கலாம். பட் இதுல கொஞ்சம் கொஸ்டின் எல்டிசிக்கு கொஞ்சம் அட்வான்ஸா தான் கேட்பாங்க. சிஎம்டிடி டிரைவரை பொறுத்தவரை எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் போதும். ஓகே, ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஸோ கிளர்க்குக்கு கொஞ்சம் அட்வான்ஸா தான் கேட்பாங்க. ஏன்னா 2021 அவங்க சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி சம்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அப்போ அட்வான்ஸ் மேக்ஸும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அதனுடைய டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன், இதில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான். இதுதான் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பா மற்றவங்களை விட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ டிரைவர் பொறுத்தவரை உங்களுக்கு மேக்ஸிமம் இதுல ஸ்டாட்டிக் ஜிகே தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க நல்லா ஸ்டாட்டிக் ஜிகே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதனுடைய டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்டிசி பொறுத்தவரை இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வகிக்கக்கூடியது. ஸோ இதை நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல லாஸ்ட் டைம் 2021 எப்படிலாம் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் டைம் 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுல உங்களுக்கு கம்ப்யூட்டரும் உண்டு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட இந்த 25 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கிட்ட வரும். சயின்ஸ் இங்க உங்களுக்கு எல்டிசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறது இல்லை. பட் சயின்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக் கான்செப்ட் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க சயின்ஸ்ல. அப்போ சயின்ஸ்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட இதுல கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஹிஸ்டரியில இருந்தும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டாங்க. இதுல முக்கியமா மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் கிட்ட வந்தது. அடுத்து ஜியோகிராஃபி பொறுத்தவரை 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே தான் கேட்டிருந்தாங்க 2021. அதுதான் இங்க ஸ்டாட்டிக் ஜிகேன்னு 7 கொஸ்டின் போயிட்டு. பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல தனியாவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாலிட்டில இருந்து 2 கொஸ்டின். இப்படிதான் அவங்க இந்த 25 கொஸ்டினும் பிரிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க படிக்கும் போது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பகுதியை நல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொன்று ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்றதுக்கே 3 மாசம் ஆகும். பட் அவ்வளோலாம் நீங்க டைம் எடுக்காதீங்க, நல்லா செலக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த குரூப் சிக்கான எக்ஸாம் உங்களுக்கு அக்டோபர் மாசம் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த 50 நாள்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கிறப்போ நீங்க கொஞ்சம் செலக்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ற வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து இந்த டிரைவர் வேலைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் வரும். அதனுடைய சிலபஸ் நான் இதுல டாபிக்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ டிராஃபிக் சிக்னல்ஸ் எப்படி இருக்கணும், ரோடு மார்க்கிங்ஸ், நாலேஜ் ஆஃப் டிரைவிங் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ், டூல்ஸ் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சர்வீசிங் டூல்ஸ் ரெக்யூர்டு, பேசிக் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கொஸ்டினா கேட்பாங்க 10 கொஸ்டின். இந்த ஏர்ஃபோர்ஸ் குரூப் சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம கோர்ஸ்ல உள்ள வீடியோஸ் பிளஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டடி மெட்டீரியல், இது ரெண்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இருக்கிற இந்த 50 நாள்ல ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி நான் சொன்ன அந்த 85 மார்க் மேலேயும் உங்களால எடுக்க முடியும். ஓகே, இப்போ சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. மெசேஜை பார்த்த பிறகு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இந்த சிலபஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வாட்ஸ்அப் சேட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ டேரக்டா இந்த வாட்ஸ்அப் சேட்டுக்கு போயிடும். அதுல போயிட்டுனாலும் நீங்க சீனு டைப் பண்ணுங்க. இந்த சிலபஸை சும்மா போன்ல டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிடாதீங்க, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் நீங்க ஒரு டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு இதுலயே நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த பிரிண்ட் அவுட் உங்க கையில இருக்கணும். சிலபஸ் உங்களுக்கு ஒரு சரியான பாதையில கூட்டு போவோம். என்னென்ன ப்ரிப்பேர் பண்றோம்னு தெரியும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சிலபஸ் மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் சி சிவிலியன் எக்ஸாம் ரிலேட்டடா என்ன ஒரு டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் ரிலேட்டடா என்ன ஒரு டவுட்ஸ் கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து இந்த குரூப் சி எக்ஸாம் சம்பந்தமா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஹால் டிக்கெட் வந்துடும். அக்டோபர் மாதமே எக்ஸாம் வந்துடும். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.